ஏன் விஜய் வச்சுக்க மாட்டார் ஜோசப் விஜய்னு? ஏங்க ஜோசப் விஜய்னு இருந்தது இல்லைங்க, ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அவர் வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இந்த கிறிஸ்துமஸ் இதுல விழாவில் வந்து ரொம்ப பூரிப்பா சிரிச்சு பேசிட்டு இருந்ததா நீங்க எல்லாரும் சொல்றானுங்க. ஆனா அப்படி கிடையாது. அவர் உள்ளுக்குள்ளார எவ்வளவு அழுதுட்டு இருந்தாரு எங்களுக்கு தான் தெரியும். எதுக்காக அழுதாரு? ஏங்க அதாங்க, அதைத்தான் சொல்றேன். அதாவது எஸ்ஏஆர்ல அவர் பேரை நீக்கிட்டானுங்க. ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரை நீக்கிட்டானுங்க. நீக்கிட்டு தளபதி விஜய்னு போட்டிருக்கானுங்க. தளபதி விஜய்னா எப்படிங்க? அப்பா யாரு, அம்மா யாரு, அப்பாவோட அட்ரஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தளபதி விஜய்ங்கிறது இவங்க நம்ம மக்களா விரும்பி கொடுத்த ஒரு பட்டங்க. அதை புரிஞ்சுக்காம உட்காந்து ஜோசப் விஜய்னு எழுதாம தளபதி விஜய்னு போட்டு இப்ப எப்படிங்க? அவர் அந்த டென்ஷன்ல இருந்தாரு சார். ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது. நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தளபதி விஜய்னு இருந்தா தலைவிதி விஜய்னு இருந்ததா? நல்லா யோசிச்சு நல்லா எது மோகன பேசணும்னு பேசுறீங்களா? இல்ல சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிட்டிருக்கோம். தலைவிதி விஜய்னு எடுத்திருப்பாங்க எஸ்ஏஆர்ல. எஸ்ஏஆர் வந்தது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. தெரியுது. அதை எதிர்த்து பேசணுங்க. பேசவே இல்லையா உங்க தலைவர்? அப்ப தெரியாதுல்ல, இப்பதானே தெரிஞ்சது. அந்த மேடையில பேசிட்டு இருக்கிறப்ப கூட அதை வந்து இப்பைக்கு வேணாம், இதை சொல்ல வேணாம், ஆமா முதல்ல நம்ம பேரை மாத்தி நம்ம ஓட்டு உரிமையை வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஏன்னா ஓட்டுரிமை இல்லைன்னாவே அப்புறம் எலெக்ஷன்ல நிக்க விட மாட்டாங்க. ஓட்டர் ஐடியா இல்லைன்னா கேட்பாங்க, ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் கொடுங்கன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? எலெக்ஷன்ல யாரும் எம்பின்னு இல்ல, எந்த எலெக்ஷனுக்கு போய் நின்னாலுமே இதெல்லாம் கேட்பானுங்க. அதை நம்ம சப்மிட் பண்ணலன்னா நீங்க எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்கே தகுதி இல்லைன்றுவாங்க. அதை முதல்ல நம்ம எவிடன்ஸை ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணிக்கிறோங்க, அப்புறமே தான் உண்மையை வெளி சொல்லணும். ஏங்க சார், இப்பவே உங்க ஆளுக்கு தகுதி இல்லை சார் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு. அது இருந்தா இல்லைன்னா இல்ல, இப்ப இல்ல உங்க ஆளுக்கு தகுதி நிக்கிறது. வேணாங்க. ஏங்க என்ன 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 பேச்சுங்க பேசிட்டு இருக்கு சார்? உண்மையை சொன்னா கோவப்படுறீங்க. எது உண்மை? இப்ப நான் சொல்றது தகுதி இல்லாம தான் இத்தனை மக்கள் வந்து நிக்கிறாங்களா? தகுதி இல்லாம தான் இத்தனை படங்கள் ஹிட் ஆச்சா? தகுதி இல்லாம தான் ஏங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ஸ்கிரிப்ட் எழுதி தருவா சார், உங்க தலைவர் பார்த்து பேசுற மாதிரி இதை பேசுங்க, இதை சொல்லுங்க, நான் ஸ்கிரிப்ட் எழுதி தருவா. என்னங்க? சரிங்க சார். தப்பான புரிதல்கள் பேசிட்டு அதை சரியா தயவு செஞ்சு ப்ளீஸுங்க, ப்ளீஸ் போட்டாலும் கெஞ்சினாலும் நீங்க ரொம்ப மிஞ்சி போய் பேசிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? உங்க தலைவர்கிட்ட நாங்க சொல்லி பார்த்துட்டோம் சார், தயவு செய்து எனக்கு ப்ராப்பரா பேசுங்க, புள்ளியல் விவரங்களை வச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே கூட சொல்லிட்டோம். அவரும் கேட்க மாட்டேங்கிறாரு.